5000 எறும்புகளின் மதிப்பு சுமார் 6.5 லட்சமா? நூதன முறையில் எறும்புகள் கடத்தப்படுவது ஏன்? கடத்தல்காரர்கள் என சந்தேகிக்கப்படும் இளைஞர்கள் கூறிய அதிர்ச்சி பின்னணி. கென்யால வனவிலங்குகளுடைய முக்கிய பாகங்கள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுற செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யானைகளின் தந்தம், காண்டாமிருகத்தின் கொம்புன்னு இந்த வரிசை நீண்டுகிட்டே போகும். ஆனா எறும்புகள் கடத்தப்படுறதா வெளியான செய்தி பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அதுவும் ஆயிரக்கணக்கான இந்த சின்ன சின்ன எறும்புகளின் மதிப்பு லட்சக்கணக்கில் போகுது அப்படின்னு சொன்னது இன்னமும் இந்த தகவல் குறித்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி 19 வயதான 2 இளைஞர்கள் நைரோபி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய இருப்பிடத்துல 2244 டெஸ்ட் டியூப்கள்ல பஞ்சு வச்சு ஏறத்தாழ 5000 எறும்புகளை அடைச்சிருக்காங்க. இதுல எறும்புகள் 2 மாதங்கள் வரைக்கும் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே கோர்ட் ரூம்ல 400 எறும்புகளை கடத்திய வழக்குல வேற 2 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. வழக்கு விசாரணை நடக்கும் போது அந்த 19 வயதான 2 இளைஞர்களும் இதை நாங்க ஃபன்னா தான் பண்ணோம், எங்களுக்கு இது இல்லீகல்னு தெரியாதுன்ற மாதிரியான ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. வழக்கு விசாரணைகள்ல ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, கென்யா வைல்ட் லைஃப் சர்வீஸ் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவை பூர்வீகமா கொண்ட இந்த ராட்சச ஹார்வெஸ்ட் ஆண்ட் பத்தின நிறைய விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. அழியும் தருவாயில இருக்கக்கூடிய இந்த வகை ராணி எறும்புகள் வெளிநாடுகளுக்கு, முக்கியமா யூரோப், ஆசியா போன்ற பல கண்டங்களுக்கு கடத்தப்படுறதா சொல்றாங்க. எறும்புகளுக்கு மண்ணை வளப்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு இருக்கிறதாகவும், ஒரு காடே ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுல எறும்புகளுடைய பங்கு ரொம்பவும் அதிகம் அப்படின்ற மாதிரியாகவும் பல தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அப்படியான வளத்தை பெருக்கக்கூடிய எறும்புகளை வெளிநாடுகளுக்கு நூதன முறையில கடத்துறாங்களா அப்படின்ற தகவலே நமக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு இல்லையா? செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.